ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஸ்டடி வித் குமரேஷ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தான்கள். டெல்லி சுல்தான்களோட அரசர்களோட சிறப்பு பேர் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அடிக்கடி டிஎன்பிசி, ரயில்வே, எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு பகுதி. சுல்தான் என்றால் என்னென்று பார்த்தீங்கன்னா, துருக்கியர்கள் என்று பொருள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். இது துருக்கியர்களை தோற்றுவித்தவர் அல்லது துருக்கி அரசர் என்று அழைக்கப்படுவார். இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா லக்பாக் ஷா. லக்பாஷா என்ற வேர்டுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா லட்சங்களை நன்கொடையாக வழங்குபவர் என்ற பொருள் உண்டு. அடுத்ததாக பார்க்க போகிற அரசர் பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல்துமஸ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கோட அடிமையாக இருந்தவர் மற்றும் குத்புதீன் ஐபக்கோட மருமகன். இவரோட சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுவர் பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல்துமஸ். அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுவர் யார் என்று பார்த்தீங்கன்னா 2020 ஒரு எஸ்ஐ ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க இது. அடுத்ததாக பார்க்க போகிற அரசர் பார்த்தீங்கன்னா உலுக்கான். உலுக்கான் என்பது பார்த்தீங்கன்னா இவரோட இயற்பெயர். இவர் ஆட்சிக்கு வந்த உடனே கியாசுதீன் பால்பன் என பெயர் மாற்றி தான் ஆட்சி புரிந்தார். கியாசுதீன் பால்பன் என்ற பெயரில் பால்பன் என்ற வார்த்தைக்கு பொருள் பார்த்தீங்கன்னா பலம் பொருந்திய பிரபு. இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்வி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அரசர் பார்த்தீங்கன்னா ஜலாவுதீன் கில்ஜி. ஜலாவுதீன் கில்ஜி பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் என்று அழைக்கப்படுவார். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மாலிக் பைரூஸ். இவர் மக்களால் எப்படி அழைக்கப்பட்டார் பார்த்தீங்கன்னா கருணை உள்ளம் கொண்டவர். அதாவது கருணை உள்ளம் கொண்டவர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஜலாவுதீன் கில்ஜி. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அரசர் பார்த்தீங்கன்னா காசிக் மாலிக். இது இவரோட இயற்பெயர். இவர் ஆட்சிக்கு வந்த உடனே கியாசுதீன் துக்ளக் என பெயர் மாற்றிக்கொண்டு தான் ஆட்சி புரித்தார். இவர் மக்கள் எப்படி அழைச்சாங்கன்னா துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் என்று அழைக்கப்பட்டவர் காசிக் மாலிக். காசி மாலிக் என்ற பெயரின் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா இஸ்லாமியத்தை போற்றுபவர் அல்லது தோற்றுவித்தவர் என்று பொருள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அரசர் பார்த்தீங்கன்னா ஜினா கான் அல்லது ஜாவனா கான். இவர் பார்த்தீங்கன்னா காசிக் மாலிக்கோட மகன் தான் ஜினா கான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அரசர் பார்த்தீங்கன்னா நிஜாம் கான். இது இவரோட இயற்பெயருங்க. இவரோட சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. அதாவது லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. நிஜாம் கான் என்று அழைக்கப்படுவர் யார் என்று எஸ்எஸ்சியில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டாங்க. லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கூட தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் யார் என்று கொஸ்டின் எழுப்பப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி.